மாடுகள் வந்து ஒரு வண்டியில வந்து ஒரு 15 மாடுகள் வைக்க முடியும்னா, அந்த வண்டியில 50 மாடுகள் கிட்ட வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது மாடு கீழ படுத்துட்டா, இன்னும் நெறைய மாடுகள அடைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்படிங்கிற ஒரு காரணத்தில, மாடுகளோட கண்கள்ல பச்சை மிளகா வச்சாலோ, இல்ல அதோட பிரைவேட் பார்ட்ஸ்ல பச்சை மிளகா வச்சாலோ, மாடு வலியினால, வேதனையினால நின்னுகிட்டே இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால இவங்க இந்த கொடூரமான செயல பண்றாங்க. அதே மாதிரி இந்த இந்த மாடுகள் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒரிஸ்ஸா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலங்கள்லேருந்து கண்டெய்னர் லாரிகள்ல எடுத்துட்டு வந்து தமிழ்நாடு வழிய கேரளாக்கு போகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்லாட்டருக்காக, இறைச்சிக்காக தான் போகுது. இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா, நெறைய இதே ரூல்ஸ் அப்ளை ஆகும். டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். அதே மாரி தமிழ்நாடு அனிமல் பிரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் 10 வயசுக்கு கீழ உள்ள எந்த மாடையுமே ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது. அது 10 வயசுக்கு மேல உள்ள மாட வெட்டுறனாலோ, இல்ல வெட்டுறதுக்காக அனுப்புனாலோ, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நெறைய குடுத்துருக்காங்க.